கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம யாக்கோபு 4வது அதிகாரம் 13வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். யாக்கோபு 4:13 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். கண்களை ஏறெடுப்பேன் மாமேடு நேராயன் கண்களை ஏறெடுப்பேன் வெண்மான் நொண்டாக்கிய வித்தகரிடமேரன் வெண்மான் நோண்டாக்கிய வித்தகரிடமேரன் என்னில்லா ஒத்தாசை என்றனுக்கே வரும் கண்களை ஏறெடுப்பேன் மாமேடு நேராயன் கண்களை ஏறெடுப்பேன் காலை தள்ளாடப்பட்டார் என்னை காக்கும் தேவன் காலை தள்ளாடப்பட்டார் வேலையில் நின்றீஸ்ர வேலரை காப்பவர் வேலையில் நின்றீஸ்ர வேலரை காப்பவர் காலையும் மாலையும் கண்ணுறங்காதவர் கண்களை ஏறெடுப்பேன் மாமேடு நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எல்லா தீமைகட்கும் என்னை விலகிய எல்லா தீமைகட்கும் பொல்லா உலகினில் போக்குவரத்தையும் பொல்லா உலகினில் போக்குவரத்தையும் நல்லாத்துமாவையும் நாள்தோறும் காப்பவர் கண்களை ஏறெடுப்பேன் மாமேடு நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கவிதா சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட், ஜானகி அம்மாள் பிரைஸ் தி லார்ட், டாக்டர் மாரிகனி பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம யாக்கோபு 3வது அதிகாரம் 13வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். யாக்கோபு 4:13. இப்ப இது யாரை நோக்கி போகுதுன்னு நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும். ஐஸ்வர்யவான்கள். இந்த ஐஸ்வர்யவான்கிட்ட என்ன பிரச்சனைனா உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்காது. இவ்வளவு சொத்து இருக்குது, உங்களுக்கு இதெல்லாம் இருக்குது. அதாவது ஆண்டவர் ஆசீர்வதிச்சார்னா அதை நம்மளால தடுக்க முடியாது, அது வாய்க்க பண்ணுவாரு. ஆனா இவங்க பணத்தை எப்படி சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 5வது அதிகாரம் 1 வசனத்துல இவருடைய முடிவை நம்ம பார்க்கிறோம். அவங்க எப்படி அந்த பணத்தை சம்பாதிச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 5வது அதிகாரம் 4வது இவருடைய முடிவை தான் நம்ம பார்க்கணும். இவங்க பிளானிங் இருக்குது, இவங்களுக்கு பிளானிங் பண்றாங்க. அவங்க பிளானிங்ல இவங்க போய்கிட்டே இருந்தாலும் இவங்களுடைய முடிவு இப்படித்தான் இருக்குது. யாக்கோபு 5வது அதிகாரம் 2வது உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து. ஐஸ்வர்யம் 2 வகையில இல்லைங்க. எப்படி 2 வகையில இல்லை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒன்னு, அவங்க பிசினஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு லாஸ் வந்துடும். எனக்கு ஒரு லோக்கல்ல ஒரு தம்பியை தெரியும். அவங்களும் எங்க குடும்பம் பல வருஷமாக கான்டாக்ட் ஆகும். அவங்க தகப்பனார் எங்க அப்பாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். 2 பேரும் ஒன்னா எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, ஜாகிங் போவாங்க, எல்லாம் செய்வாங்க. அந்த அளவுக்கு அவரோட ஒரு ஃபிட்னஸ் உள்ளவர். இந்த பையன் என்னோட வயசு கம்மி, ஆனா ரொம்ப நெருக்கமா இருப்பார். அவருக்கு 2 பசங்க. இவரு பிசினஸ்ல டாப்ல இருந்தார். டாப்லன்னா இவர் பண்ற பிசினஸ் எல்லாம் யாரும் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் மேன் மாதிரி இருப்பார். 2 பசங்களுக்கும் கல்யாணம் ஆச்சு, நல்லா படிச்ச பசங்க. இவர் சொன்னார், அப்பா பிசினஸ் பார்க்க வாங்கடா அப்படின்ட்டு. பிசினஸ் பார்க்க வந்தாச்சு. கொரோனா நேரத்துல ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அந்த நேரத்துல இவருக்கு 4 கோடி கடன் வந்துருச்சு. 4 கோடி கடன் வந்துருச்சு. 4 கோடி கடன் வந்த உடனே இந்த பசங்க எல்லாரும் கேட்கறாங்க, எப்பா உங்களுக்கு எப்படிப்பா இந்த கடன் வந்துச்சு அப்படிங்கிறாங்க. இவரால சரியா பதில் சொல்ல முடியல. எப்படி கிடைச்சி போச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா நடந்தது என்னன்னா, ஐஸ்வர்யவானா ஐஸ்வர்யம் ஏகப்பட்ட சொத்து வச்சிருக்கிறாரு விருதுநகர்ல. இப்ப இந்த கோடி கடன் வந்த உடனே மருமக எல்லாம் கேட்கறாங்க, மாமா நீங்க தவறான வாழ்க்கை வாழ்கிறீங்கன்னு நீங்க அங்க கேள்விப்பட்டோம், அதனாலதான் உங்க பணம்லாம் அங்க போயிடுச்சு. அதாவது நீ ஒரு வேசியை வச்சிருக்க, அந்த மாதிரி ஒரு டைரக்டா அந்த பெண்கள் மருமக்கள் சொல்லிட்டாங்க. இவரு சொல்லியிருக்காரு, நீ அப்படின்னா ப்ரூவ் பண்ண, நான் எல்லா சொத்தையும் உன் பேர்ல எழுதிச்சிருக்கேன். கடைசியில 2 பசங்களும் அவங்க பிள்ளைகளை கூட்டிட்டு, மனைவி பிள்ளைகளை கூட்டி வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. அவர் ஏறக்குறைய 1 கோடி ரூபாய் அவர் வீட்டை மாத்துறதுக்கு செலவழிச்சாரு. ஏன்னா 2 பசங்களுக்கு கல்யாணம் ஆகணும், இந்த வீட்டில தான் இருப்பாங்க. இது பிளானிங். இந்த பிளானிங்கை தான் யாக்கோபு எப்படி சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 4வது அதிகாரம் 13வது வசனத்துல பிளானிங்
பிளானிங் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு 4வது அதிகாரம் 13வது வசனம். மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இந்த பட்டணத்துக்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்று சொல்லுகிறவர்களே கேளுங்கள். பிளானிங். இவர் ஒரு பிளானிங் போட்டார். வீடு பெரிய வீடு ஊருக்குள்ள இருக்கும். அந்த வீட்டுல புதுசா பின்னாடி நிறைய இடங்கள் இருந்துச்சு. அவருடைய பிள்ளைகளுக்கு தனியா 2 பசங்களுக்கும் 2 அழகான வீடா அதுக்குள்ளே கட்டி வச்சார். அவ்வளவு அருமையா அந்த வீடை வச்சிருந்தாரு. ஆனா அந்த வீட்டை விட்டு பசங்க என்ன செஞ்சிட்டாங்க, போயிட்டாங்க. இவர் இருதயமே உடைஞ்சிருச்சு. அப்படி இதுக்காக இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐஸ்வர்யவான்களுடைய முடிவு 2 வகையில் ஐஸ்வர்யம் போயிடும். ஒன்னு, இந்த மாதிரி பிசினஸ் லாஸ் ஆகிடும். அல்லது என்ன நடக்கும்னா அவங்க ஹெல்த் போயிடும். எனக்கு மிக மிக நெருங்கிய ஒரு சர்ஜன், வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். எங்க ஹாஸ்பிட்டல் எத்தனையோ சர்ஜரி பண்ணியிருக்காரு. அவர் ஒரு டாப் சர்ஜன், கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறவர். ஆனா அவர்கிட்ட என்ன ஒரு பிரச்சனைனா ஆல்கஹாலிக். அவர் எப்பவுமே ஆல்கஹால் குடிச்சுக்கிட்டே இருப்பார். இவருக்கு நல்லா கொஞ்சம் வயசாயிடுச்சுன்னா சும்மா இருப்பார். சர்ஜரி பண்ணார்னா கண்ணில் ஒத்திக்கிடலாம், அந்த மாதிரி பண்ணுவார். அவருடைய பேங்க்ரியாஸ் ஈரல் பக்கத்தில் ஒரு கட்டி வந்துருச்சு. அது மெலிக்னன்சி, கேன்சர் கட்டி. கேன்சர் கட்டி வந்த உடனே இவருக்கு எல்லாமே ஆஃப் ஆயிடுச்சு. இந்த பிளானிங், அடுத்த பிளானிங்லாம் நின்று போச்சு. இப்பயும் உயிரோட இருக்கிறாரு, ஆனால் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஸோ ஒன்று, இந்த ஐஸ்வர்யனுடைய முடிவு எப்படி இருக்குன்னு சொல்லி யாக்கோபு 5வது அதிகாரம் 2வது வசனம். உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து சரீரம், ஹெல்த் இஸ் த வெல்த் அப்படின்னு சொல்லி ஒரு பைபிள் இல்ல ஒரு வேர்டு இருக்கு. எது சொத்து அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹெல்த். இப்ப 2 நபரை நான் உங்களுக்கு சொன்னேன். ஒரு நபர் ஹெல்த் நல்லா இருக்கவர், ஆனா பசங்க போயிட்டாங்க. பசங்க பேர பிள்ளையோட போயிட்டாங்க, அவருக்கு எல்லாமே போச்சு. இன்னொருத்தர் எல்லாம் இருக்கு, சொத்து இருக்குது, ஹாஸ்பிட்டல் இருக்குது, சர்ஜரி பண்ற தியேட்டர் இருக்குது, எக்ஸட்ரா எக்ஸட்ரா. இன்னும் பேஷண்ட் வந்துட்டு இருக்காங்க, அசிஸ்டன்ட் சர்ஜரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எது போயிடுச்சுன்னா வெல்த் போயிடுச்சு, ஹெல்த் போயிடுச்சு. ஹெல்த்ங்கிற வெல்த் போயிடுச்சு. அதனாலதான் யாக்கோபு 5வது அதிகாரம், உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து 2 பேர் அழிக்க சான்ஸ் இருக்கு. உங்கள் வஸ்திரங்கள் பொட்டறிந்து போயின. வஸ்திரம், இது வஸ்திரம். நான் ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கேன், இது புதுசு. ஆனா இது கொஞ்ச நாள் பழசாயிரும். நான் வயசாகிற போல இது வயசாகி போயிடும். அதுக்கப்புறம் இது வந்து ரிஜெக்டட் லிஸ்ட்ல வந்துடும். இதை நான் ஜாகிங் மட்டும் போயிட்டு அப்படி பத்திரமாத்தி வச்சுக்கிறேன். எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா, இது அழியக்கூடிய ஒன்று. அப்புறம் பாருங்க, அவங்க எப்படி சம்பாதித்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 4வது வசனம், யாக்கோபு 5:4. இதோ உங்கள் வாயில்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களுக்கு அநியாயமாக பிடிக்கப்பட்டு கூக்குரல் இருக்குது. இவங்க சம்பளத்தை கொடுக்க மாட்டாங்க. என்னுடைய அந்த கெல்லியில இருக்கிறதா நான் சொல்றேன் உங்களுக்கு, மற்றவங்களுக்கு எல்லாம் தெரியாது. என் தகப்பனார் வாழ்ந்த காலத்துல அவர்கிட்ட ரொம்ப காசே இருக்காது. அதனால அவர் என்ன ஒரு டெக்னிக் வச்சிருந்தார் அந்த காலத்துல அப்படியே கேட்டீங்கன்னா, சம்பளத்தை 2 நாள்ல கொடுப்பார். 1ஆம் தேதி ஒருக்கா கொடுப்பாரு, 15ஆம் தேதி ஒருக்கா கொடுப்பாரு. ஏன்னா அவர்கிட்ட காசு அவ்வளவு கிடையாது. 1ஆம் தேதி யார் வாங்குவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பணத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். வாடகை கொடுக்கணும், பாலுக்கு ரூபா கொடுக்கணும், ஃபீஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி பணத்துக்கு ரொம்ப டைட்டா இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, எனக்கு 1ஆம் தேதி சம்பளம் கொடுத்துருங்கன்னா வாங்கிடுவாங்க. ஆனா ஒரு சிலர்லாம் நிறைய துட்டு அடிச்சு வச்சிருப்பாங்க. நம்ம கையில ரிசர்வ் நிறைய பணம் இருக்கும். சம்பளம் வந்து பாக்கெட் மணி மாதிரி இருக்கும். அவங்க அப்படி கெத்தா எங்க அப்பா சார் எனக்கு 15ஆம் தேதி கொடுங்க சார், போதும். இது 15ஆம் தேதி கொடுங்க சார், அது போதும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. தகப்பனார் இறந்தாரு. அப்புறம் எங்களுடைய ஆண்டோடைய கிருபையினால எங்களுக்கு சம்பாத்தியம் கூடிருச்சு. நான் ஒரு ஸ்டேஜ்ல இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இன்சார்ஜா இருந்தேன். நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப மாறிடுச்சு, அது வேற, அது தடவை சொல்றேன் உங்களுக்கு. நான் சொல்லுவேன், 30ஆம் தேதி சம்பளத்தை நம்ம 28ஆம் தேதி கொடுத்தோம். இப்படி 30ஆம் தேதி நம்ம தான் கொடுக்க போறோம், 31 நம்ம தான் கொடுக்க போறோம், 30 நம்ம தான் கொடுக்க போறோம். 28ஆம் தேதி கொடுத்தா என்னட்டு? அப்ப நமக்கு ஒரு பந்தாவா இருக்கும். எங்க ஸ்டாஃபுக்கு சேலரி அந்த மாதம் 1ஆம் தேதிக்கு முன்னாடி அவங்க கிடைச்சோம். அப்புறம் என் தம்பி வந்தாரு, அதை டேக் அவுட் பண்ணிட்டு வேற ஒரு சிஸ்டத்தை கொண்டாட்டாரு. அது நமக்கு தேவையில்லை. இங்க என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு இந்த வசனம் ஏன் ரொம்ப பிடிக்கும்னா, நான் அது வந்து இந்த வசனம் என்னை குத்தாது. அப்படிதான் நாங்க அந்த காலத்துல கொடுத்தோம். உங்கள் வயல்களின் அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரல் ஆண்டோட்ட போகுது. அறுத்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தருடைய செவிகளே எட்டியது.
யாக்கோபு இப்படிப்பட்டு நீங்க தான் சம்பாதிக்கிறீங்க, சம்பாதிச்சுட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்றீங்க. சரி, இப்ப நம்ம வசனத்துக்குள்ள போகிறோம். பேக்ரவுண்ட் சொல்லிட்டேன் உங்களுக்கு. முதல் ஒரு வசனத்தை எடுத்துக்கலாம். லூக்கா 10வது அதிகாரம் 20வது வசனத்தில் நம்ம ஆரம்பிப்போம். லூக்கா 10:20. ஆனாலும் உங்களுக்கு ஆவியில் உங்களுடைய நாமங்கள் பரலோகத்துக்கு சந்தோஷப்படும். இப்ப இவங்களுக்கு ஒரு சந்தோஷம். என்ன சந்தோஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிளானிங்ல இருக்காங்க. இன்னைக்கு நாங்க வசனத்தை வாசிக்கிறேன். பிளானிங் இது அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குது. யாக்கோபு 4வது அதிகாரம் 13. மேலும் நாளைக்கு, இன்றைக்கு அல்லது நாளைக்கு இந்த பட்டணத்துக்கு போய் ஒரு ஊரை பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. நாங்க அந்த ஊர்ல போய் பிசினஸ் பண்ண போறோம். இவங்க பணக்காரங்களா? ஆமா, பணக்காரங்க. எவ்வளவு காசு இருக்கு? நிறைய இருக்குது. ஆனாலும் அவங்களுக்கு காசை இன்னும் அதை பெருசா வச்சிருக்கோம். இன்னும் ஒரு நடந்த சம்பவத்தை நான் சொல்றேன், என்னால மறக்க முடியாத ஒரு சம்பவம். ஐஎன்ஆர் ஸ்பின்னிங் மில் அப்படின்னு ஒரு ஸ்பின்னிங் மில் இருக்கு. அதுல ஒரு எம்டி ஒருத்தர், அவர் சிவகாசியை சேர்ந்தவர். அவரு தான் ஃபுல் இன்சார்ஜ். அந்த ஹோல் மில்லுக்கு அவர் தான் இன்சார்ஜ். அவர் தான் மேனேஜரை ஃபிக்ஸ் பண்ணுவாரு, சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்ணுவாரு, ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாரு, எல்லாமே அவர் தான். ஆல் இன் ஆல் அவர் கையில் இருந்துச்சு. அந்த வருஷம் டிசம்பர் மாசம் முடிய போகுது. இன்னும் 25ஆம் தேதி 26ஆம் தேதி அவர் என்ன செய்ய ஒரு மீட்டிங் போடுறாரு ஸ்பின்னிங் மில்ல. போட்டு அடுத்த வருஷம் ப்ராஜெக்ட் நம்ம என்னெல்லாம் நம்ம செய்ய போறோம், இந்த ஸ்பின்னிங் மில்லுடைய லாபத்தை எப்படி கூட்டுறது, அடுத்த மாடிஃபிகேஷன் எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டாரு, ஒரு போர்டில் ஒரு சார்ட் ஒரு 10 நாளா அதை ப்ரிப்பேர் பண்ணி போட்டார். போட்டு அவர் சொல்றாரு, நான் சென்னைக்கு போறேன், அங்க எனக்கு முக்கியமான சில வேலைகள் இருக்கு, அதை முடிச்சிட்டு 2ஆம் தேதி பிளைட் எடுத்துட்டு நான் வருவேன். 2ஆம் தேதி நான் வந்து நேரம் அங்க வந்துருவேன். 2nd அல்லது 3rd இந்த ப்ராஜெக்டை நான் ஸ்டார்ட் பண்ண போயிடுவேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க எங்கிட்ட எப்பனாலும் கேட்டுக்கலாம். ஆனா இது பிக்சர். அடுத்த வருஷம் இதான் பிளானிங், இதை நான் மாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. போயிட்டாரு. எங்க போயிட்டாரு? சென்னைக்கு. இவருக்கு ஒரு என்ன ஒரு ஹேபிட் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒரு பார்க்கணும். அது அல்கஹால நான் சொல்றேன். இவருடைய சாப்பாடு ஹேபிட் பாத்தீங்கன்னா, இவருக்கு மட்டன் சுக்கா ரொம்ப பிடிக்கும். மட்டன் சுக்கா அது நல்லா ஃபுல்லா ஆயில்ல ஃப்ரை பண்ணி, அது எப்பவுமே அவருடைய டைம் பாஸ் ஒரு ஒரு பாத்திரத்தில் வச்சுப்பார். எப்ப அவருக்கு ஃபிளைட்ல ஏறின உடனே கையில் அதை வச்சுருப்பார். இந்த அவங்க கொடுக்குற சாப்பாடுலாம் சாப்பிடலாம். இதை மட்டும் ஒன்னொன்னா அதோடைய வாயில போட்டு ரசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு அந்த ஃபிளைட் இறங்கும். மீதி எல்லாத்தையும் கொண்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருவாரு. திரும்பியும் சூடு பண்ணி கொஞ்சமா சாப்பிடுவார். இவரு ட்ரெட்மில், நான் வெயிட் போடக்கூடாதுன்ட்டு ட்ரெட்மில்ல ஏறி எக்ஸசைஸ் பண்றாரு. டைம் அங்க ஒரு அப்பார்ட்மெண்ட் வச்சிருக்காரு. சென்னை சொந்த இடம், வாடகைலாம் கிடையாது. ட்ரெட்மில் முடிச்சுட்டு பொத்துன விழுந்துச்சு. இந்த இயர் எண்டு, இன்னும் வருஷத்துக்கு முடிய ஆரம்பிக்கல, அந்த 29 இறந்துட்டார். அவர் வெளியே வரலன்ட்டு கதவை உடச்சு பார்த்தானா அவர் டெட். அவர் டெட் பாடியை தான் சிவகாசி பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த சார்ட் இருந்துச்சா? இல்ல, சார்ட் காணும். அப்ப அவங்களுடைய பிளானிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு வருமா தெரியாது. ஆனா பிளான் மட்டும் போட்டு இந்த நாளைக்கு என்ன செய்வாங்கன்னு அவங்க பிளான் போட்டுறாங்க. சரி, இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன், நம்முடைய சந்தோஷம் எதுக்காக இருக்கணும்னா, பரலோகத்திலே உங்கள் பெயர் எழுதப்பட்டதுக்காக நீங்க என்ன சந்தோஷப்படும். சரி, இன்னும் சில வசனங்களா பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்ளாமா? பிரசங்கி 7:9-3. பிரசங்கி 2வது அதிகாரத்துக்குள்ள வருகிறோம். இந்த 2வது அதிகாரத்துல உலகத்திலே எழுத நேரத்தில் உலகத்திலே ரிச்சஸ்ட் ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் சாலமோன். இந்த சாலமோனை ஆண்டவர் தெரிந்து கொண்ட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவாலயம் கட்டப்படணும். அதுக்காகத்தான் தெரிந்து கொண்டார். சரி, அந்த வேலையை நல்லா முடிச்சிட்டார். தகப்பனாகிய தாவீது சொல்றாரு, மகனே நீ ஆண்டவரை தேடு, தென்படுவார். தேட 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 அவரை நீ பார்க்கணும். நீ அவரை விட்டு அவர் உன்னை விட்டுருவார். ஆனா இந்த தேவாலயம் கிட்டி முடிக்கிறவர் அவனை கைவிடவே மாட்டார். அதுக்கு நான் கேரண்டி. ஏன்னா அதான் நோக்கம். அப்ப அந்த வேலையை முடிச்சிட்டாரு. எப்ப அந்த வேலையை முடிச்சிட்டாரோ அதுக்கப்புறம் அவருக்கு டைவர்ஷன் வந்துருச்சு.
என்னை குறித்து சொல்லக்கூடாது, இருந்தாலும் நான் சில விஷயங்கள் சொல்றேன். நான் ரொம்ப நல்லவன் இல்லை, நான் எல்லாருக்கும் பலமுறை சொல்லியிருக்கேன், சந்தேகமே இல்லை. அது ஒரு சிலர் இந்த லீலா மாதிரி ஆட்களுக்கெல்லாம் என்னை பற்றி 100க்கு 100 நல்லா தெரியும், மோசமானவன்னு சொல்லி. ஆனா 2000 என்னைக்கு எனக்கு ரட்சித்தாரோ, எனக்கு என்னுடைய கண்கள் ஒரு பக்கம் இந்த மாதிரி கட்டி வச்சிட்டாரு. இங்கேயும் பார்க்காது அங்கேயும் பார்க்காது. எனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம் இன்னைக்கு புதன்கிழமை சாயங்காலம் எனக்கு மெசேஜ் கிடையாது. ஆனா வியாழக்கிழமை நான் என்ன செய்தி சொல்ல போறேனோ அந்த பர்பெக்ட் நஷ்டம். இப்ப எந்த செய்தி ரெடி பண்ணியாச்சா சொல்லிட்டு இருக்கேன்னா, இனி இந்த மெசேஜ் முடிச்ச உடனே நான் நினைச்சுவேன்னா அடுத்த வருஷத்துக்கு நான் எழுத ஆரம்பிச்சேன். இதுக்காக இதை செய்யறேன் அப்படின்னா நோக்கம். இந்த நோக்கத்துல நம்ம எங்கேயுமே டைவெர்ட் ஆகும். ஆனா இவர் டைவெர்ட் ஆயிட்டார். நோக்கம் என்ன? தேவாலயம் கட்டணும். ஆண்டவர் அவருக்கு ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கையை கொடுத்தார். நோ யுத்தம் இல்லாத வாழ்க்கையை கொடுக்கும்போது நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரை துதித்து கொண்டிருக்கணும். ஏன்னா அந்த சமாதானம் இருதயத்துக்குள்ள ஆளுகை செய்யணும். ஆனா அவர் அதை விட்டுட்டு எங்க போயிட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்தை அனுபவிக்கும். இதுல ஒரு கீ வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 17 அவசரம் காட்டுறேன். பிரசங்கி 2:17, சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிறீர்கள். சூரியனுக்கு கீழே, சூரியனுக்கு மேல நம்ம பார்க்கணும், கீழே பார்க்கணும். ஏன் கீழே பார்க்க கூடாதுன்னா, அங்க மேல ஒரு உன்னதமான ஒரு இடம் இருக்கு, பரலோகங்கிற ஒரு இடம் இருக்கு, அங்க நாம போகணும். ஆனா இவர் அதை விட்டுட்டு உலகத்தை பார்க்க வச்சு. இப்ப ஒவ்வொருத்தர் இந்த உலகத்துல அவங்க அனுபவிக்கிறதுக்கு சில டெக்னிக் வச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிலர் ஃபாரின் போகும். எத்தனையோ பேர்கள் தெரியும், அவங்க ஃபாரின் போறதுக்கு அப்படி ஒரு மோகம் இருக்கும். பல லட்சங்களை செலவழிச்சு திரும்ப விருதுநகர் வரும்போது எல்லாரும் போயிடும், காலியா தான் வருவாங்க. ஒரு சில கீ செயின் இந்த மாதிரி சில ஐட்டங்கள். என் மனைவி வரும்போது ஒரு டிஷர்ட் வாங்கிட்டு வந்தா, அதுல அவ போன கண்ட்ரியுடைய படமெல்லாம் இருந்துச்சு. அதுக்கு பயங்கரமா ரூபா கொடுத்து கொண்டு வந்தா. இது எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய பெயர்கள் பரலோகத்துல, அதாவது நான் காமிச்சோம் லூக்கா 10:20, உங்கள் பெயர்கள் பரலோகத்துல எழுதப்பட்டா சந்தோஷப்படும். ஆனா இவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, ஒரு பிசினஸ் பண்றாங்க, அதுல கிடைக்கிற லாபத்துல சாலமன் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்பத்தை அனுபவின்றேன், ஆனால் இது மாயை. இன்பத்தை அனுபவிக்கிறது மாயைங்கிறது என்ன நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த சந்தோஷம் உள்ளார்ந்து வரும், இருதயத்திலிருந்து வரும். ஒரு டாக்டர்கிட்ட ஒரு பேஷண்ட் ஒரு ஆள் வந்தவர் சார், நான் இப்போ சோகமா இருக்கேன் சார், நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் என்ன சார் செய்யணும்னு அந்த டாக்டர் மனோதத்துவ டாக்டர் சைக்காட்ரிஸ்ட் கேட்டு அவர் சொன்னாரு, வரியா நம்ம ஊர்ல ஒரு சர்க்கஸ் வந்திருக்கு, நான் நேத்து கூட போனேன், அங்க ஒரு பஃபூன் இருக்கும், என்ன மாதிரி சேட்டா பண்ணி எல்லாரும் நல்லா விழுந்து சிரிச்சேன், வயிறுலாம் புண்ணாச்சு, நீ போய் அந்த சர்க்கஸை போய் பாரு. அந்த கோமலி நான் தான் சார், நான் மாறு வயதில் பஃபூன் என்ன உங்களை அடக்கணும். நீயா அது? ஓஹோ, உனக்கு சந்தோஷம் இல்லையா? எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறேன், எனக்கு சந்தோஷம். ஆனா உங்கள் இருதயத்திற்குள்ள அந்த சந்தோஷம் எப்ப கிடைக்கும்னா, உங்கள் பெயர்கள் பரலோகத்துல எழுதப்படும். ஆனா சாலமன் என்ன எதிர்பார்த்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்தோஷத்தை ட்ரை பண்ணி பார்த்து மாயைங்கிறார். இதுவும் மாயை. 2, நகைப்பை குறித்து அது பைத்தியம் என்றும், சந்தோஷத்தை குறித்து அது என்ன செய்யும் என்று சொன்ன நகைப்பு சந்தோஷம். இந்த நகைப்பு சந்தோஷங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு சினிமால ஒரு காமெடிங்கிற ஒரு சீனை பார்க்கறோம், அது உண்மையா பொய்யானா 100% பொய். ஆனா அவங்க செய்யறதாவே எப்படி செஞ்சிருப்பாங்கன்னா, அதை பார்த்தோட நமக்கு ஒரு சிரிப்பு வரும் அப்படின்னு சொல்லி. ஆனா உங்கள் பெயர்கள் பரலோகத்துல எழுதப்பட்டதுக்காக நேசன்னு சந்தோஷப்படும். சரி, அதே 2வது அதிகாரத்துல 26வது வசனத்தை காட்டுறேன். இது எல்லாருக்கும் இது கிடையாது, எல்லாத்துக்கும் இது கிடைக்காது. தேவன் தமது பார்வைக்கு நலமா இருக்கிறவனுக்கு, தமது பார்வை, ஆண்டவர் பரலோகத்துல அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காரு. எல்லாரையும் பார்க்கறது, உங்களையும் பார்க்கறது, என்னையும் பார்க்கறது. பார்த்து இந்த நபருக்கு என்னுடைய பரலோக அம்பாசிடர், பரலோக வேலையை நான் கொடுக்க இவன் செய்வானா செய்ய மாட்டான், இவள் செய்வாளா செய்ய மாட்டான், பார்த்துக்கிட்டே இருப்பார். பார்த்து அவங்களுக்கு கொடுக்கறத அவர் கொடுப்பார். என்னுடைய ஹாஸ்பிட்டல்ல ஒரு அம்மா இருக்காங்க, நல்லா வயசானவங்க, பல வருஷம் ஆண்டவருக்காக இருக்காங்க. ஆனா
அவர்கள்ட்ட என்ன பிரச்சனைனா, ஊழியம் செய்வது கஷ்டம். ஆனா எனக்கு ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால ஊழியம் செய்யறதுனால நான் உங்க முன்னாடி இருக்கேன். இல்லைன்னா என்னைக்கோ என்னை ஆண்டவர் கொண்டு போயிருப்பார். சரி, வாசிப்போமா. 26. தேவன் தமது பார்வைக்கு நலமாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். இதோட என்னங்க வேணும்? வேற என்ன வேணும்? சரி, ஒரு நடந்த சம்பவத்தை பல முறை சொல்லியிருக்கேன், திரும்ப சொல்றேன். ஒரு தடவை சுனாமி வந்துச்சு. அது டிசம்பர் 27 வந்துச்சு. எனக்கு நல்லா ஞாபகம். அப்ப விருதுனால டாக்டர் அசோகன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவரு இப்ப மறிச்சிட்டார். அவர் ரோட்டரி கிளப்ல பயங்கர அட்டாச்மெண்ட். ரோட்டரி கிளப் இல்லாம அவரால் இருக்க முடியாது. அவர் தான் ரோட்டரி கிளப்பை பத்தி எல்லாமே பிளானிங் நடக்கும். வழக்கமா அவங்க என்ன செய்வாங்கன்னா, பல வகையான கலை நிகழ்ச்சி, அது ஒரு பைக் ஓட்டிட்டு வருவாங்க. அந்த பைக்ல எடுத்துக்கிட்டு ஹாப்பி நியூ இயர் அப்படின்னா அதோட ரவுண்ட் அடிப்பார். அந்த ஒரு சினிமா பாட்டை பாடிக்கிட்டு அவர் அந்த டான்ஸ் மாதிரி செஞ்சவர். எல்லாரும் அதை கிளாப் பண்ணுவாங்க. அதுக்காண்டி அந்த பைக்கை ஸ்டேஜுக்கு ஏற்றி ரெடியாக வச்சிருப்பாங்க. அந்த பாட்டை பாடி பின்னாடி பாடிட்டு இருப்பாங்க. இவர் அந்த பைக்கில் அதே மாதிரி அந்த ஹீரோ செஞ்ச மாதிரிலாம் இன்னும் சாட்டெல்லாம் பண்ணுவார் அவர். ஆனால் ஒரு பெரிய அழிவு வந்த உடனே அந்த வருஷம் அவர் என்ன நினைச்சார்னா, இந்த என்டர்டைன்மெண்ட்லாம் கிடையாது, நம்ம ப்ரேயர் வைப்போம், ஜெபம் வைப்போம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பிளான் வந்துச்சு. அப்போ ஒரு முஸ்லீமுக்கு ஒரு ஒரு அங்கே ஒரு உஸ்தாத்னு சொல்லுவாங்கல்ல, அவரை ஃபிக்ஸ் பண்ணிட்டார். ஹிந்துக்கு இங்கே ஒரு அம்மா ஒரு எண்ணெய் கடை வச்சிருக்காரு. அவர் ஆயில் மர்ச்சன்ட். அவருடைய மனைவி நிறைய அந்த இந்து மதத்தில் நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு கிறிஸ்தவத்துக்கு யாரை கூப்பிடலாம் அப்படின்னு நினைச்சிருக்காரு. எந்த பாஸ்டரை கூப்பிடணும்னு நினைச்சிருக்காரு. ஆனால் என்னுடைய நினைவு வந்துருச்சு அவருக்கு. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஊழியம் செய்யறது அவருக்கு நல்லா தெரியும். என் மேலே நான் அனுபவித்தவர். என்னைய கூப்பிட வந்தார். நீங்க சிஜி, இந்த மாதிரி நீ வரணும், கிறிஸ்தவத்தை பத்தி சொல்லி ஒரு ஜெபம் பண்ணணும்ட்டு. எப்ப? அந்த வருஷத்தினுடைய ஜனவரி, அதாவது அந்த 1ஆம் தேதி நியூ இயர் ஆரம்பிக்கும் போது ஒரு பிரேயரோட ஆரம்பிக்கணும்னு என்கிட்ட சொல்றாரு. நான் சொன்னேன், சார் அது முடியாது சார். ஏன்னா எங்க பாஸ்டர் இந்த வருஷத்தினுடைய இது வந்து 2004னா 2003 ஒரு 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 பிரேயர் வைப்பார். 2012க்கு ஒரு பிளஸிங் கொடுப்பார். அந்த பிளஸிங் நாங்கள் கோயில இருந்து எனக்கு அது வாங்க சார். ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு என்கிட்ட, உனக்கு எந்த ஆசீர்வாதம் இல்லைன்னு நீ எனக்கு சொல்லு பார்ப்போம் அப்படின்னாரு. உனக்கு என்ன ஆசீர்வாதம் இல்லை? நீ போய் அந்த பாஸ்ட் கொடுப்பாரா, நீ வாங்க போற, என்ன பேசுற நீ அப்படின்னு. அப்படியே யாரோ மண்டையில தூக்கி நீ அடிச்ச மாதிரி இருந்துச்சு. இவர் என்ன நினைக்கிறாரு, இவங்க எல்லா ஆசீர்வாதத்தையும் இங்க ஆண்டவர் கொடுத்துருக்காருன்னு. உடனே சரி சார் சொல்லிட்டு, நான் வரேன் சார் சொல்லி நாங்க போய் இம்மட்டுவா இதற்கு மேலே வராத அப்படின்னு சொல்லி எதையுமேல இருக்கிற வசனத்தை காமிச்சு ஆண்டவர் வந்து ஒரு கட்டளை போடுகிறார். ஆனா இதுக்கு மேல வராதுன்னு சொன்னவர் சுனாமி மேல வந்துருச்சு. காரணம் சில காரியத்தெல்லாம் சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணி அந்த இடத்துல வந்தேன். அப்ப இதுக்காக நான் சொல்றேன்னா, இதை விட என்ன வேணும்? அவர் சொன்ன வார்த்தை இங்க இருக்கு பாருங்க. பிரசங்கி 2வது அதிகாரம் 26வது வசனம், தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாயிருக்கிறவனுக்கு ஞானம், பரலோகத்தை பார்க்கிற ஞானம், பேர் பரலோகத்தை எழுதப்பட்டிருக்கிற ஞானம், அறிவு, கர்த்தரை அறிகிற அறிவு. நீங்க கர்த்தரை அறிகிற அறிவுல இருந்தீங்கன்னா பணம் ஆட்டோமேட்டிக்கா உங்க பின்னாடி இருக்கு. இன்பத்தையும் அளிக்கிறார். பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்ல வசமாக எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்துறாரு. சரி, அடுத்த வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். 24வது வசனத்துல, மனுஷன் புசித்து குடித்து தன் பிரயாச பலனை அனுபவத்தை பார்க்கலாம், அவன் நன்மை இல்லை. அது ஏன்னா எல்லாம் அவனை விட்டு போயிடும். இது ஆண்டவர் பணத்தின் பின்னாடி போகிறவங்களுக்கு சொல்லியிருக்கிற ஒரு காரியம். சரி, ஏசாயா 56வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். அல்ல, நெக்ஸ்ட் ஸ்டெப்பை நம்ம பார்க்க போறோம். ஏசாயா 56 7வது வசனம், நாம் என் பரிசுத்த பர்வதத்திலே கொண்டு வந்து, நாம அங்க போய் சேரணும். உங்களுக்கு கோடி கணக்கா பணம் இருந்தாலும் அது பிரயோஜனம் கிடையாது. ஆனா இன்னொரு கூட்டத்தார் என்ன செய்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 56வது அதிகாரம், வாருங்கள் அழைப்பு, திராட்சை ரசத்தை கொண்டு வருவேன், மதுவை குடிப்போம்,
நாளைய தினம் இன்றைய தினம் போலவும் இதற்கு அதிகமா இருக்கும். நாளைய தினத்தை குறித்து யாக்கோபு என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலக மனுஷன் ஒரு பிளான் போடுறாங்க. யாக்கோபு 4வது அதிகாரம் 13 மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இந்த பட்டணத்துக்கு போய் அங்கு 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணும் என்று சொல்லுகிறவர்களே கேளுங்க சொல்றாரு. கூட்டத்தை 2 கூட்டத்தரங்க காட்டுறாரு. ஒரு கூட்டத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வாருங்கள் திராட்சை ரசத்தை கொண்டு வருவேன், ஏன்னா அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், மதுவை குடிப்போம், நாளைய தினம் இன்றைய தினம் போலவும். அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நாளைக்கு இன்னைக்கு மாதிரி இருக்குங்கிறாரு. ஆனா ஆண்டவர் ஒரு இடத்துக்கு கூட்டு போவேங்கிறாரு. 56வது அதிகாரம், நான் என் பரிசுத்த பருவத்திற்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலேயே அவர்களை மகிழா பண்ணுவேன். இது பரலோகத்துல உங்க பேர் எழுதினாத்தான் இது கிடைக்கும். அடுத்து பாருங்க, அவர்களுடைய சௌர்வாங்க தகன பலியிலும் அவருடைய பலிகளையும் என் பலிபீடத்திலும் அங்கீகரிக்கப்படும் என் வீடு சகல ஜனத்துக்கும் ஜெப வீடா இருக்கும். இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை கோட் பண்ணுகிறார். சரி, அடுத்து இந்த பிசினஸ்ல டாப்பா இருந்து எக்ஸ்பான்ஷன்ல போறவங்களை குறித்து பைபிள்ல ஆண்டவர் ஒரு மிக அருமையான ஒரு ஓமையை சொல்லியிருக்கிறார். எடுத்துக்கலாமா? லூக்கா 12வது அதிகாரம் 13. லூக்கா 12:13. இவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சுங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, 12வது அதிகாரம் 14 ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாக விளந்தது. இவன் இவ்வளவு சந்தோஷம் வந்திருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏகப்பட்ட பிழைச்சல் வந்துச்சு. அடுத்து பாருங்க, நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைக்க இடம் இல்லையே. இவன் என்ன செய்திருக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன். அன்னைக்கு ஊழியர் இருக்கும், ஊழியக்காரர்கள் இருக்காங்க, ஏழைகள் இருக்காங்க, திக்கற்ற விதவைகள் இருக்காங்க. இவங்களுக்கு என்ன செய்யலாம், கொடுக்கலாம். ஆனா கொடுக்கல. இவர் என்ன செய்யறாருன்னா, நான் ஒண்ணு செய்வேங்கிறார். என் களஞ்சியங்களை இடித்து பெருசாக்கி அதுல கொண்டு போய் எல்லாம் கொண்டு வைப்பேங்கிறார். அப்புறம் என்ன சொல்றாருன்னா, 19 பின்பு ஆத்மாவே, உனக்காக அநேக வருஷங்கள் அநேக சேர்த்து வைக்கப்பட்டது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாய் என்று என் ஆத்மா. இந்த ஆத்மாவுக்கு சந்தோஷம் எப்ப கொடுக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க தேவனோடு கூட இருந்தா கிடைக்கும். தேவனோட தூரம் போச்சுன்னா ஆத்மா சேர்த்து போயிடும். மீன் தண்ணிக்குள்ள இருந்தா தான் இருக்கும். நீங்க உங்க ஆத்மா ஆண்டவருக்குள்ளேயே இருந்து வசனத்துக்குள்ளேயே இருந்து ஹாப்பி ஹாப்பி ஹாப்பியா இருந்தா தான் இருக்கும், இல்லைன்னா கிடைக்காது. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, தேவனோ அவனுக்கு மதி கேடனே. இந்த மதி கேடனைங்கிறது இங்கிலீஷ் பைபிள்ல யூ ஃபூல். உங்களை பார்த்தா யூ ஃபூல் நான் சொன்னா எப்படி இருக்கும், சோகமாயிருங்க. யூ ஃபூல், மதி கேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரி எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சரி. இந்த ராத்திரி நாளைக்கு போட்ட பிளான்லாம் அவுட். ஒரு கலெக்டர் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நான் ரட்சிக்கப்பட்ட கொஞ்ச நாள்ல நல்லா வீட்டா இருப்பார் மதுரையில். அடுத்த நாள் ப்ரோக்ராம் போட்டாச்சு, எங்கெங்கெல்லாம் போகணும், என்னென்னலாம் செய்யணும். நைட்டில் தூங்கினாரு, எந்திரிக்கவே இல்லை. அவரை பார்த்தோன்னா டெட். நைட் அவுட் நைட் எப்போ இருந்தாலும் யாருக்கும் தெரியாது. அவர் அவசரமாக ஆஸ்பத்திரி கொண்டு போறாங்க. டாக்டர் சொல்லாங்க, இவர் குறைஞ்சது 4 மணி நேரத்துக்கு முன்னாடி மறிச்சிருக்கணும். அப்ப அன்னைக்கு போட்ட பிளான் எல்லாமே அவுட். ஆண்டவர் சொல்றாரு, மதி கேடனே, யூ ஃபூல் அப்படிங்கிறாரு. ஆனா வியாபாரங்கிறது எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு ஓமையை காட்டுறாரு. இங்க ஒரு வித்தியாசமான கூட்டத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏசாயா 24வது அதிகாரம் 1 வசனம். கர்த்தர் தேசத்தை வெறுமையாக்கி பாலாக்கி அதை கவிழ்த்து அதை குடிகளை சிதறிப்பார். அப்பொழுது ஜனத்திற்கு எப்படியோ அப்படியே ஆசாரியனுக்கும் வேலைக்காரனுக்கு எப்படியோ அப்படியே எஜமான். ஆசாரியனுக்கும் வேலைக்காரனுக்கும் எஜமானுக்கும் எல்லாம் ஒன்னா நடக்குங்கிறார். காரணம் என்னன்னா, இந்த ஆசாரியங்கிறது பாஸ்டர். எனக்கு ஒரு பாஸ்டர் பத்தி சொன்னார். அவரு பிரசங்கம் பண்ணுவாரு, ஆலயம் வச்சிருக்கிறாரு. ஆனா மெயின் பிசினஸ் என்னன்னா புரோக்கர், கல்யாண புரோக்கர். எங்கேயாவது பொண்ணு மாப்பிள்ளை வேணும்னா இவர் தீவிரமா உள்ள இறங்கி அதை இணைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாரு. ஆனா கண்டிஷன் போட்டுருவாரு, நிச்சயம் அன்னைக்கு எனக்கு எனக்கு கிடைக்க வேண்டிய காசு கொடுக்கணும், அதெல்லாம் பிக்ஸ் பண்ணிருக்காராம். தௌரியில எவ்வளவு கிடைக்கும், கோல்டு போட்டோம்னா அது எனக்கு எவ்வளவு எனக்கு கமிஷன் கொடுத்துட்டு.
என்னைக்கு பூ வைக்கிறாங்களோ அன்னைக்கு அந்த காசை வாங்காம அந்த இடத்த விட்டு போக மாட்டோம். எனக்கு ஒரு நண்பர் சொன்ன ஒரு காரியம். அதனால பாருங்க, ரெண்டு ஆண்டவர் ஒரே லெவலுக்கு கொண்டாடுறாரு பாருங்க. அப்பொழுது ஜனத்துக்கு எப்படியோ அப்படியே ஆசாரியனை ஆண்டவரையும் ஜனத்தையும் ஒன்னா பாக்குறாரு. ஆனா இவங்க பிசினஸ்ல முங்கிடுறாங்க. எப்படி தசமா வாங்கணும், எப்படி காணிக்க வாங்கணும் அவங்களுக்கு டெக்னிக் தெரியும். அப்படியே ஆசாரியனுக்கும் வேலைக்காரனுக்கு எப்படியோ அப்படியே எச்சமான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்கும். ஆனா ஃபைனல் டேல இப்படிதான் இருக்க போகுது. வேலைக்காரனுக்கு அப்படியே எழுதணும். கொண்டவனுக்கு எப்படி, விற்றவனுக்கு, கடன் கொடுத்தவனுக்கு எப்படியா அப்படி, கடன் எல்லாருக்கும் ஒண்ணுதான் அப்படிங்கிறாரு. தேசம் முழுவதும் கொள்ளையாகி முற்றும் விடிமையாகி கர்த்தர் இதை சொல்லுகிறார். தேசம் புலம்பி வாடி. இது என்னன்றதை மட்டும் நம்ம பார்த்து இந்த செய்தியை முடிக்க போகிறோம். வியாபாரம், பிசினஸ் படுத்துருச்சு. எப்படி அது படுக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எடுத்துக்கோங்க. வெளிப்படுத்துதல் 18வது அதிகாரத்துக்குள்ள வருவோம். வெளிப்படுத்துதல் 18வது அதிகாரம் பாபிலோனை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறான்னு பார்ப்போம். வெளிப்படுத்துதல் 18வது அதிகாரம் 2 பலத்து மகா பாபிலோன் விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகல அசுத்தாவினுடைய காவல் வீடும் எல்லாம். ஆண்டவர் செய்யறாரு, எல்லாத்தையும் காக்கிறாரு. இது என்ன ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5 அவளுடைய பாவம் வான பரிதியும் மீட்டியது, அவளுடைய அநியாயங்களை தேவன் நினைவு கொடுத்தார். இது என்ன நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, பாபிலோன் இன்னைக்கு இருக்கு. அங்க ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டினா யூப்ரிட்டஸ் நதி அங்க போகுது. ஈரான், ஈராக் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தண்ணி எங்கேயுமே கிடையாது கல்ஃப்ல. ஆனா இந்த நம்ம பாக்குற பாபிலோன் அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற ஈராக்ல தண்ணி யூப்ரிட்டஸ் நதி போகுது. அதனால செழிப்பு செழிப்பு செழிப்பு. உலகத்துல இருந்து எல்லாரும் இங்க வந்துறாங்க ஃபேக்டரி போடுறதுக்கு. ஆனா எல்லா பிசினஸும் ஜெய் நடக்குது. ஒரு பிசினஸ் மட்டும் நான் காட்டுறேன். 18வது அதிகாரம் 12வது வசனத்தை எல்லாத்தையும் இங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, 13வது வசனம் வெளிப்படுத்துதல் 18, 13 மனுஷனுடைய ஆத்துமாக்களை இனி கொள்ளுவார்களாதபடி அழுது புலம்புகிறார்கள். இதுங்க மனுஷனுடைய ஆத்மா எப்படிங்க பிசினஸ் பண்ண முடியும்? இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்றேன். இப்ப வயது கூட 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 ஒரு சில நோய்கள் வரும். உதாரணத்துக்கு டயபெட்டிஸ் வந்துச்சுனால அவங்களால சாப்பிட முடியாது. எல்லாம் இருக்கும், சாப்பிட முடியாது. இனிப்பு இருக்கும், சாப்பிட முடியாது. கோடிக்கணக்கான பணம் இருக்கும். இவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த இடத்துக்கு போயிடுவாங்க. ஒரு லேட்டஸ்ட் ஒரு சர்ஜரி நடக்குது. இன்னும் அது சக்சஸ் ஆகல. இப்ப என்ன செய்யறாங்கன்னா, ஒரு செல்ல இருந்து இன்னொரு செல்லை உருவாக்குறாங்க. ஒரு கண்ணு குட்டிய ரெடி பண்ணாங்க. அது குளோனிங் அப்படிங்கிற ஒரு குளோனிங். நீங்க நெட்ல அடிச்சு பாருங்க, குளோனிங்னா நமக்கு புரியும். அந்த குளோனிங்ல என்ன செய்யறாங்க லேட்டஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க தவளைய பாத்தீங்கன்னா தலை பிரட்டை அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கும். தலை பிரட்டை அப்படின்னா அதுக்கு தலை இருக்காது, ஆனா உடம்பு ஃபுல்லா இருக்கும் அந்த தவளைக்கு. அதாவது தவளைங்கிற ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு முந்தின ஸ்டேஜ். அது போல இந்த லேட்டஸ்ட் பிசினஸ்ல என்ன செய்யறாங்கன்னா, இந்த மாதிரி மனுஷங்களை குளோனிங் பண்ணி தலை இருக்காது, உடம்பு விட்டு அது அப்படியே வச்சிருப்பாங்க. அதுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ள உயிர் இருக்கும், எல்லா டிஷ்யூ இருக்கும், மனுஷனுடைய சைஸ் அப்படி இருக்கும், எல்லாமே அப்படி இருக்கும். இப்ப ஒரு பில்லியனர் கோடீஸ்வரன், அவருக்கு ஹை சுகர் இருக்குது, அவர் வர்றார். அவருக்கு என்ன செய்வாங்கன்னா, பல பல கோடியோட்ட வாங்கிட்டு இவருடைய பேங்க்ரியஸை கட் பண்ணி எடுத்து போட்டுட்டு இந்த தலை புரட்டையில இருந்து அந்த பேங்க்ரியஸ் எடுத்து உள்ள வச்சு பண்ணிடுவாங்க. அதாவது இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட் கேட்டிருக்கீங்க, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட், அதுபோல இந்த பேங்க்ரியஸ் டிரான்ஸ்பிளான்ட் ஏன் இப்ப செய்ய முடியல அப்படின்னு கேட்டேன். ரிஜெக்ட் ஆயிடுது. இது என்னுடைய பாடியில நான் தள்ளி விட்டுருக்கேன். ஆனா எப்ப தலை இல்லையோ அது நியூட்ரல் ஆயிடும். அப்ப அது உள்ள வரும்போது என்னுடைய பாடி, அதாவது அந்த பேஷண்ட்டுடைய பாடி என்ன சொல்லும், இல்ல இல்ல இது நம்ம தான் ரிஜெக்ட் பண்ண வேண்டாம் வச்சுக்கணும். அப்புறம் அவர் பிரியாணி பொராட்டா சாப்பிட்டுட்டு இருந்தவர் இப்ப ஸ்வீட்டா அடிச்சு ஏற்றுவார். எவ்வளவு ஸ்வீட் சாப்பிட்டாலும் பிளட் சுகர் 80 மேல போகாது. இது ஒரு பிசினஸ். ஆனா அந்த பிசினஸ் என்ன செய்ய போறாரு ஆண்டவர் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஐயோ ஐயோ, சல்லாவும் ரத்தாம்பரமும் சிவப்பாடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தத்தினாலும் முத்துக்களாலும் சிங்காரிக்கப்பட்ட மகாநகரமே, ஒரு நாளிலே இவ்வளவு ஐஸ்வர்யம் அழிந்து போயிற்று என்று சொல்லி அழுது துக்கிப்பார்கள். அந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பிளான் போடக்கூடாது. என்ன பிளான் போடக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா,
வசனத்தை வாசி நம்ம அந்த செய்தியை முடிக்க போகிறோம். யாக்கோபு 4வது அதிகாரம் 13 வசனம். மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இந்த பட்டணத்திலே போய் அங்கே ஒரு வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சொன்னோம். கேளுங்க, இதே நாளைக்கு தியானிப்போம். மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, ஓமாய் துதிக்கிறோம் ஐயா. நீ நல்லவரையா, இரக்கமுள்ளவரையா, ஆசீர்வதிக்கிறதையா. நம்முடைய சித்தத்தின்படி செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க ஐயா. இம்மட்டும் உதவன எபனேசரே உம்மை துதிக்கிறோம். நீயும் காத்துக்கொள்ளுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆம்.